தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் சிலுவை தியானத்தை குறித்து உங்களோடு கூட பேசப்போகிற தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கோ பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவருக்கோ பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைய நாட்களில் சிலுவையை பற்றி தியானிக்கும் போது இது ஒரு துக்க நாள் என உலக பிரகாரமாக சொல்கிறார்கள். உங்களில் சில பேர் கூட அப்படி நினைக்கலாம். ஆனால் தேவனை கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன்னையே பாடுகள் வழியாக ஒப்பு கொடுத்து அதன் மூலம் நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என விரும்புகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்திய தேசத்தில் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அநேகர் பல சோதனை கடந்து நமக்காக பாடுபட்டார்கள். அதன் மூலம் நாம் சுதந்திரத்தை பெற்று இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்ட உங்களை எல்லாவற்றிலும் மேலாக எப்படியாவது தன் அண்டையில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சிலுவையின் பாடுகள் வழியாக உங்களை ரட்சிக்கும்படியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? எதற்காக துன்பங்களை சந்தித்தார்? எதற்காக பாடுகள் ஓத்திரங்களை ஏற்றுக்கொண்டார் என நீங்கள் சிந்தியுங்கள். அப்படி சிந்தித்தவர்களில் 2 கள்வரில் ஒருவர். அவன் தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்ட மற்றொரு கள்வனிடம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நம்முடைய தப்பிதங்களுக்காக தக்க பலனை அடைகிறோம், ஆனால் இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டார். இந்த மனம் திரும்புதலைத்தான் தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவரிடம் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அந்த கள்வனை மன்னித்து அவனை ரட்சித்து மேன்மையை கொடுத்த தேவன் இன்று உங்களை மன்னித்து உங்களை ரட்சித்து அநேகர் மத்தியில் மேன்மையடை செய்வார். வேத வசனத்தில் சொல்லப்பட போல சிலுவை பற்றிய உபதேசம் மற்றவர்களுக்கு, அதாவது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றினாலும் அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது என்பதற்கேற்ப இந்த நாளில் தேவனை கர்த்தர் தன்னுடைய சிலுவை பாடுகள் வழியாக உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். நீங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்போது அது உங்களுக்கு தேவ பலனாய் இருக்கும். அப்படிப்பட்ட ரட்சிப்பை இன்று தேவன் உங்களுக்கு தந்து உங்களை அநேகர் மத்தியில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன், ஆமேன்.